فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه رواه البخاري. விண்ணையும் மண்ணையும் படைத்து விண்ணிலே பலகோடி விளாசத்தையும் மண்ணிலே பகவத்தையும் புகழத்தையும் படைத்து பரிபாலத்தை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக ரசிகனாகி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவன் தனித்தவர், அவன் இணையற்றவர், அவன் மற்றவர்கள் வழங்கப்படுவதை அழைக்கப்படுவதை வெறுப்பவர். அவனை தவிர வணங்கப்படுவதற்கு வேறு நாயன் இல்லை என்று சாட்சி சொல்வதன் பின்னால் ஷாதி நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அன்னவர்களுடைய ரசூல்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபு தாபிஈன்கள், சர்வ சாலிஹீன்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்கள், கியாமத் நாள் வரை வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று மேலும் பிரார்த்தனை செய்ததன் பின்னால் புனித ஜும்மாவுடைய கடமையை இன்றைய நேரத்தோடு அல்லாஹ்வுக்காக நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய நிச்சயங்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடந்து கொள்ளும்படியும் கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரியாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்து கொள்ளும்படியும் அதற்கு எனக்கும் அப்பாடவர்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே நடந்தது, நடந்து கொண்டிருக்கிறது, நடக்க போகிறது அனைத்தும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. எங்களுடைய ஈமானுடைய ஒரு விசுவாசத்துடைய ஒரு பகுதி தான் நடந்தது, நடக்க போகிறது, நடக்க இருக்கிறது எல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. குல்லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். நபியே சொல்லுங்க, உலகத்திலே நமக்கு ஏற்பட்டது அனைத்தும் அல்லாஹ்வுடைய புறத்தால இது வந்துச்சு. நாங்கள் எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ்வின் பக்கமே நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம், அல்லாஹ்வின் பக்கமே பேசுகிறோம் என்று நபியே நீங்கள் சொல்லுங்க என்று அல்லாஹ் தாயா அழகா குர்ஆனிலே ஒரு பாடத்தை படிச்சுட்டாங்க. அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, நாட்டிலே ஏற்பட்ட எந்த சோதனைகளாக இருந்தாலும் இது அல்லாஹ் நமக்கு ஒரு சோதனைக்காக, அல்லாஹ்வின் பக்கம் ஏற்பதற்காக ஏற்படுத்திய ஒரு சோதனை. இது இன்று மட்டுமல்ல, இதுக்கு பின்னால மட்டுமல்ல, இதுக்கு முன்னாலேயே நடந்திருக்கிறது. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்லக்கூடிய நேரத்திலே அவ்வளவு மா ஹலகல்லாஹு தஆலா அல்-கலம், ஆரம்பமாக அல்லாஹ் படைத்த வஸ்துக்களிலே ஒன்றுதான் பேனா. கலம் என்று சொல்லக்கூடிய பேனா. இதை பார்த்து அல்லாஹ் உக்துப் என்று சொன்னான். பேனை கேட்டுச்சு, எதுல எழுதணும், எதுல என்ன விஷயத்தை எழுத வேண்டும் என்று. அப்பொழுது எழுதப்படக்கூடிய ஒரு லவ்ஹுல் மஹ்ஃபூல் பலகையை அல்லாஹ் படைச்சான். அதுக்கு பின்னால அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரம் இன்றில இருந்து என்றும் நடக்க இருக்கிற விடயங்களை எழுதி முடிச்சுட்டு பேனா அப்படியே அந்த பலகையில எழுதி முடிச்சுட்டு இதைத்தான் அல்லாஹ் வக்குல்லு ஷைஇன் இன்தஹு பிமிக்தார், உலகத்தில் நடந்தது, நடக்க போறது, நடக்க இருக்கிறது எல்லாம் அல்லாஹ்வுடைய கலா கதர்ல முடிவெடுக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முபிஹத்தில் அக்லாம் வஜுஃபத்திஸ் ஸஹ்பு, பேனாக உயர்த்தப்பட்டு விட்டது, எழுதப்பட்டு முடிந்த விஷயங்கள் தான் உலகத்தில் எல்லாமே நடந்து கொண்டிருக்கு. அதனால் அருமையான சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு வாழ அது தனிப்பட்ட ஒரு சோதனையாக இருக்கட்டும், அது ஒரு குடும்ப ஒரு சோதனையாக இருக்கட்டும், ஒரு ஊருக்கு வாழ ஒரு சோதனையாக இருக்கட்டும், அல்லது ஒரு தேசத்தை டார்கெட் பண்ணி வரக்கூடிய ஒரு சோதனையாக இருக்கட்டும், அல்லது முழு உலகத்தையும் டார்கெட் பண்ணி வரக்கூடிய சோதனையாக இருக்கட்டும், என்றோ எங்களை படைக்கிறதுக்கு முதல்ல அல்லாஹ் அதுல படைச்சிட்டார். கிட்டத்தட்ட எங்களை ரூகுகளாக, எங்களை கொடிகளாக அல்ல, எங்களை ரூகுகளை படைக்கிறதுக்கு 70,000 வருஷத்துக்கு முன்னால அல்லாஹ் இந்த கதலை எழுதி முடிச்சிட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை விளக்கப்படுத்தினாங்க, இன்னல்லாஹ கதபல் மகாதீர கபில அன் யஹ்லுக 70 சனா.
அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரம் இது நடக்கும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட காலத்துல ஹிஜ்ரி 15 அல்லது ஹிஜ்ரி 18 பெரிய ஒரு பஞ்சம் ஏற்பட்டுச்சு. வரலாற்றுடைய ஆசிரியர்கள் அதுக்கு ஆமுர் ரமாத் ஷாம்பல் வருடம் என்று சொல்றாங்க. அந்த அளவு பசி பட்டணி மழை இல்ல, 10 மாதம் ஒரு வருஷம் கழிச்சு கூட மக்களுக்கு சாப்பிடுறதுக்கு உணவு இல்ல, பூண்டுகள் முளையில, உணவுகள் பற்றாக்குறைவு, தாய்மார்களுடைய மார்பில பாலில வயிற்றில வச்சுக்கொண்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுக்கிறதுக்கு தாய்மார்கள் உண்றதுக்கு சாப்பாடு இல்ல. இவ்வளவு பெரிய பட்சம் ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அன்று ஷாம்ல இருந்து கணக்கு உணவுகளை அனுப்பினார். அம்ருல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மிஸ்ர்ல இருந்து கணக்கு உணவுகளை அனுப்பினார். இப்படி பஹ்ரைன்ல இருந்து சஹாபாக்கள் அனுப்பினாங்க மதீனாவுக்கு. ஆனாலும் நிலைமை கண்ட்ரோல் இல்லாம போய்கிட்டு, நிலைமை கண்ட்ரோல் இல்ல, பஞ்சம் கூடி கொண்டே போகுது. ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீடாக போவாங்க. மக்களுடைய நிலைமைகளை அறிய சொல்லுவாங்க. மக்களுடைய முகத்தில வெளிச்சமே சிரிப்பே இல்ல, மக்கள் எல்லாம் ரொம்ப வாடி போயிருக்கிறாங்க என்று ரொம்ப கவலைப்படுவாங்க. இப்படி நிலைமை கண்ட்ரோல் இல்லாம பெய்து கொண்டிருக்கிறது. மூத்த சஹாபாக்களோட மசூரா பண்ணினான். கனிமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாரையும் ஒரு கிரவுண்டுக்கு சேர்த்தான். சலாத்துல் இஸ்திஸ்கா தொழுகையை தொழுதான். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபியுடைய சாட்சா மூத்த சஹாபி அஹ்லே பைத் நபியுடைய குடும்ப அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, துஆ செய்யுங்க, நாங்க நபி இருக்கிற நேரம் ஹயாத்தோட நபிகிட்ட பேசி சொல்லுவோம். இப்ப நபி இறந்துட்டாங்க, இப்ப பேசி சொல்ல இயலாது. இப்ப ஹயாத்தோட இருக்கிறவர்கள் தான் துஆ செய்யும்படி சொல்ல முடியும். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நீங்க துஆ செய்யுங்க என்று சொல்றாங்க. அருமையானவர்களை துஆ செய்ய ஆரம்பிச்சான். ஒவ்வொருத்தரும் துஆ செய்ய ஆரம்பிச்சான். அல்லாஹும்ம பஅன்னல் பலா, யா அல்லாஹ் இந்த பலாவை இல்லாமக்கிடு. அல்லாஹும்ம அஸ்கினல் கைஸ் வலா தஜஅல்னா மினல் கானிதீன். யா அல்லாஹ் தேவையான மழையை எங்களுக்கு தந்திடு. அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய சோதனை நீங்கி மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. செழிப்பாக செழிப்பாக அல்ஹம்துலில்லாஹ் மக்களுடைய நிலைமை சீராகிச்சு. இது வரலாற்றில் உண்மையான சரித்திரம். அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கிதாப் இருக்குது, அல் பிதாயா வல் நிஹாயா என்ற கிதாப். இமாமே ஸஹபி என்ற பெரிய ஒரு மாமேத வந்தாரு திமிஷ்க்ல 7வது நூற்றாண்டில. இமாமே ஸஹபி அவர்கள் கிதாப் சியர் வ அலாமின் நுபலால எழுதுறார். எழுதிட்டு எல்லாரும் எங்களுக்கு சொல்ற புத்திமதி, இந்த மாதிரி சோதனைகள் வரலாம், இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இந்த நேரத்துல எங்களை சோதிக்கிறதுக்காக அல்லாஹ் இந்த மாதிரி சோதனைகளை ஏற்படுத்துகிறார். துஆவால இதை நீங்க சோதனைகளை ஆற்றிக் கொள்ளலாம், உங்களுடைய இஸ்திக்பாரால் ஆற்றிக் கொள்ளலாம், உங்களுடைய சதகாவால் ஆற்றிக் கொள்ளலாம். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த மாதிரியான நேரத்தில் நாங்கள் துஆக்களை கூட்டிக் கொள்வோம், இஸ்திக்பாரை கூட்டிக் கொள்ள வேண்டும், சதகாக்களை கூட்டிக் கொள்ள வேண்டும், தொழுகைகளை கூட்டிக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு முடியுமான அளவுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு கட்டாயமாக உதவி செய்யக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதே ஹிஜ்ரி 18 வருடம். அருமையான சகோதரர்களே, பலஸ்தீனுக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கிறாங்க, செழிப்பான ஊரு, அம்வாஸ் என்ற ஊரு. இந்த ஊரில ஒரு நோய் ஒன்று பரவுது. தொற்று நோய் இஸ்லாம்ல இல்ல, வந்த நோய் எல்லாருக்கும் சேர்த்து பாதிச்சிச்சு. ஒருவரால மற்றவருக்கு பரவல, வந்த நோய் அல்லாஹ்வுடைய கதர் பிரகாரம் எல்லாருக்கும் ஏற்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 70,000 பேர் இறந்தார். 70,000 பேர். அந்த ஊரில யூதர்களும் இருந்தார், கிறிஸ்தவர்களும் இருந்தார், முஸ்லிம்களும் இருந்தார். முஸ்லிம்களுடைய ஆட்சிக்கு கீழ எல்லா மக்களும் நலனாக வாழ்ந்தார். அந்த 70,000 பேர்ல கிட்டத்தட்ட 30,000 பேர் மௌத்தாயினார். அஷரீ முபஷ்
சஹாபி ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த தாவுல அந்த நோயில இருந்ததாக சொல்லப்படுது. இன்னொரு சஹாபாக்கள் ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு 4 திருமணம் செஞ்சிருந்தார். எத்தனை திருமணம்? 4. ஷாம் தேசத்தில முஸ்லிம்களுடைய குடும்பங்களை உருவாக்க வேண்டும், வம்சவழியை பாதுகாக்க வேண்டும், இந்த உம்மத்தில தீன சொல்லக்கூடிய வாலிபர்கள் உருவாக வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில 4 திருமணம் செஞ்சிருந்தார். கிட்டத்தட்ட அந்த 4 மனைவார்களும் ஒரே நேரத்தில அந்த நோயால வஃபாத்தாயினா. கண்ணியமானது அப்படி நல்லடியார்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கேள்விப்படுது. நேரம் மோஷன் சஹாபாக்கள் கொஞ்சம் பேர் சொன்னாங்க, நீங்க அன்றைக்கு போங்கடா. அன்றைக்கு போய் அப்பாஸுக்கு போய் நிலைமைகளை கொண்டு பண்ணலாம். நீங்க போனா மக்களுடைய பிரச்சனைகளை. இன்னும் கொஞ்சம் சஹாபாக்கள் சொன்னாங்க, நோய் பரவி கொண்டிருக்கிறது, வேற வேற அனர்த்தங்கள் அல்ல, இது கடுமையான நோய் பரவி கொண்டிருக்கிறது, இந்த நேரத்தில் நீங்க அங்க போறது நல்லவில்லை. ஹஜ்ரத் உமருடைய கவலையை பாருங்க. இவருடைய உள்ளம் சொன்னதை நீங்க மதீனால நிற்க வேண்டாம், மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, அங்குள்ள நோயாளிகளை போய் பார்க்க வேண்டும் என்று ரெடியாகிறார். இப்படி ரெடியாகி கொஞ்சம் ரெடியாகிற நேரம் ஒரு பிரிவு ஆணி முன்வாராரு. பிரச்சனைகளுடைய நேரத்தில் யார்கிட்ட தீர்வு கேட்க வேண்டும்? உலமாக்கள்கிட்ட தீர்வு கேட்க வேண்டும், இன்னுள்ளவர்கள்ட்ட மார்க்க பிரச்சனையை கேட்க வேண்டும். ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வாராரு. வந்து கைக்கிட்டால பிடிக்கிறாங்க. உமர், நீங்க எங்க போறீங்க? இல்ல, நான் அம்பாஸுக்கு போறேன், பலஸ்தீனுக்கு பக்கத்துல உள்ள ஏரியாவுக்கு போறேன். இல்ல, இப்ப அங்க நோய் பரவி கொண்டிருக்குது. அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, இதா சமீதுமுல் வபாஅ பில் அர்தி, ஒரு பூமியில இந்த கடுமையான நோய் எல்லாருக்கும் பரவி கொண்டிருக்கிறதை நீங்கள் கண்டால் அந்த ஏரியாவுக்கு நீங்க முதலாவது போக வேண்டாம். நீங்க போகாங்க, நீங்களும் போனா உங்களுக்கும் அந்த நிலைமைகள் ஏற்படும். உடனடியாக போறதை நிறுத்திட்டார். முடிவு வந்துட்டு தன்னுடைய புத்தியை போட மாட்டான். அல்லாஹ்வுடைய நபியுடைய விஷயத்துல மார்க்கத்தை தான் முன்னுக்காக்குவாங்க. மார்க்கம் இது ஹலால் ஹலால் என்ற கிரீன் லைட்ல நிற்பாங்க, ரெட் லைட்ல தாண்ட மாட்டாங்க. இது சஹாபாக்கள தாபிஈன்கள நல்லவர்கள பண்பு. உடனடியாக மக்களுக்கு துஆ செய்ய சொல்றான். ஒரு துஆவை பரிசு கொடுக்கிறான். நபியுடைய வாழ்க்கையில இருந்த துஆ. இப்போ உங்களுக்கு இதை பரிசுத்தாரே. அல்லாஹ்வுடைய நபி 4 விஷயங்கள்ல இருந்து அடிக்கடி பாதுகாப்பு தேடுவான். ஒன்று, அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் ஜஹ்தில் பலா வ தர்கிஷ் ஷகா வ சூஇல் கதா வ ஷமாதத்தில் ஆதா. துஆவை பாடமாக்குங்க, பாடமாக்கி கேளுங்க. கேட்கிற மட்டுமல்ல, பிள்ளைகளுக்கு பரிசு கொடுங்க, அவர்களையும் துஆ செய்ய வைங்க. சின்ன பிள்ளைகள் இருக்கிறதானே, இந்த சின்ன பிள்ளைங்க, இந்த 15 வயசுக்கு முன்னுக்குள்ள பிள்ளைங்க, இவங்க எல்லாம் அல்லாஹ்ட்ட நல்லவங்க, அல்லாஹ்ட்ட பரிசுத்தமானவங்க, தீமை எழுதப்படாதவங்க. சில நேரம் 15 வயசுக்கு முன்னால அல்லது வாலிபம் அடைகிறதுக்கு முன்னால மூத்தாயிட்டா நேராக சுவர்க்கத்துக்கு தான் போயிடுவான். ஒன்றுக்கும் பயப்படாம நேரடியாக சுவர்க்க. அவ்வளவு நல்லவங்க தான் இந்த சின்ன பிள்ளைங்க. அருமையானவர்களே, அது மதரசாக்கள்ல இருந்தாலும், பாடசாலைகள்ல இருந்தாலும், உங்களோட வீடுகள்ல இருந்தாலும், நேசர்கள்ல இருந்தாலும், அவர்களை அழுது அல்லாஹ்விட துஆ கேட்க வைங்க. துஆ கேட்க பழகுங்க. அல்லாஹ் அவங்களோட அவ்வளவு விருப்பம். கனிமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரொம்ப விசேஷமான துஆ தான் இது. அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் ஜஹ்தில் பலா, பலாய் முசீபத்திலே இருந்து பாதுகாத்திடு, சோதனைகளில் இருந்து பாதுகாத்திடு என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த இந்த துஆவை 4 விஷயங்கள்ல முதலாவது விஷயம் பலாய் முசீபத்தை இதுல இருந்து
பாதுகாத்ததே என்று துவாவை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எல்லாருக்கும் சொன்னாங்க. அல்லாஹ்ட்ட துவா கேளுங்க என்று துவா கேட்க ஆரம்பிச்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அங்க ஷாம்ல அம்வாஸ்ல நோய் குறையுது. எல்லாம் அல்லாஹ்வுடைய புகழ்த்தாதவாறு. அல்லாஹ்வுக்கு தெரியாம ஒன்றும் நடக்க போறதும் இல்லை. அல்லாஹ்வுடைய குதிரத்துக்கு அப்பாற்பட்டது ஒண்ணுமே இல்லை. இந்த பூமியில நடக்கிறது, பூமிக்கு மேல சூரிய குடும்பம்ல நடக்கிறது, அதுக்கு மேல என்ன கெலக்சியோ அதுக்கு மேல நடக்கிறது. என்ன பிரபஞ்சத்துல என்ன நடந்தாலும் அது வானத்திலேயாக இருந்தாலும் எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டும் இருக்கின்றார். அதனால அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, துஆக்களை கொண்டு மற்றவர்களுக்கு துஆ செய்து சாதிக்கக்கூடிய நேரம் தான் இது. ஹிஜ்ரி 5வது நூற்றாண்டு, ஹிஜ்ரி 5வது நூற்றாண்டு சஹாபாக்களுடைய ஆட்சி முடிஞ்சு, ஹிலாபத்துடைய ஆட்சி. அதுக்கு பின்னால உமையா கண்ட இஸ்லாமிய ஆட்சி. அதுக்கு பின்னால அப்பாசியா கண்ட ஆட்சி. அப்பாசியா கண்ட ஒரு பிரிவு. உஸ்மானியா கண்ட ஆட்சிக்கு முன்னால பாத்திமியாக்கள் என்று சொல்லக்கூடிய இவர்களுடைய ஆட்சி. ஹிஜ்ரி 5வது நூற்றாண்டுல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவ்வளவு பெரிய பஞ்சம் என்றா 2 வருஷமாக பஞ்சம். சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒரு இக்கட்டு மார்க்கம் அனுமதிக்குது, ஹராத்த கூட சாப்பிடலாம் என்று சொல்லப்பட்டதினால சில பேரு நாய்களை கூட சாப்பிட்டான். ஈமான் இல்லாத கொஞ்சம் பேரு மனிதர்களை கூட சாப்பிட்டான். முடிந்ததுக்கு பின்னால வீடுகளை போய் சுத்தம் செய்யற நேரத்தில் கட்டல்களுக்கு கீழால மனிதர்களுடைய முள்ளு கூட இருந்துச்சு. இவ்வளவு பெரிய சோதனை ஏற்பட்டது. அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, காலாகாலம் இது நடந்து கொண்டே இருக்கும். அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும். இது ஒரு சோதனை. தனிப்பட்ட ரீதியிலே சோதனைகள் வரலாம், ஒரு குடும்ப ரீதியிலே சோதனை வரலாம், ஒரு பரம்பரை ரீதியில சோதனைகள் வரலாம், ஒரு சமூக ரீதியிலே வரலாம், குறிப்பாக வரலாம், பொதுவாக வரலாம். இந்த எல்லா நேரத்திலையும் அல்லாஹ் மூமின்களை பார்த்துகின்றான். பொறுமை இருக்கிறா? துஆவை கொண்டு, தொழுகையை கொண்டு, சதகாவை கொண்டு, நல்ல அமல்களை கொண்டு இவர்கள் துஆ செய்கிறார்களா? அல்லாஹ்வுடைய உதவியை தேடுகிறார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து ஒரு ஹதீஸை சொன்னாங்க. ஆச்சரியமாக, அஜபன் லிஅம்ரில் முஃமின், அஜபன் லிஅம்ரில் முஃமின். ஒரு மூமினை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்றார். ரொம்ப ஆச்சரியம். இன் அஸபத்துஹு ஸர்ரா ஷக்கர, அவருடைய வாழ்க்கையில சந்தோஷம் கிடைச்சிச்சு, அவருடைய வாழ்க்கையில இன்பம் கிடைச்சிச்சு, அவருடைய வாழ்க்கையில செழிப்பு. பெருமை அளிக்க மாட்டார், பெருமை அளிக்க மாட்டாரே. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார். அவருடைய வாயில அல்ஹம்துலில்லாஹ் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். வைன் அஸாபத்துஹு லர்ரா ஃபஸபர, என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவங்களோட வாழ்க்கையில பொறுமை இருக்கும். அவங்களோட வாழ்க்கையில நன்மைகளை கொண்டு அல்லாஹ்விடத்துல உதவி தேடுவார். இந்த மூமினை பார்த்து எனக்கும் ஆச்சரியமாக இருக்குது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனிமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே எங்களுக்கு பழக்கிறாங்க. எப்படித்தான் நாடளாவிய ரீதியில ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், சோதனைகள் நாங்க எல்லாரும் அறிஞ்சவங்க. கனிமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க நல்லவங்க செய்யக்கூடியவங்க, எங்க ஊர்கள் பாதிக்கப்படல, அதனால அவங்க பாவம் செய்யறவங்க பாதிக்கப்பட்டாங்க என்பது அர்த்தம் இல்லை. எங்க வாழ்க்கையில அது இருக்குது, இது இருக்குது, அவங்களோட வாழ்க்கையில அது இல்ல, இது இல்ல. மற்றவர்களுடைய சோதனையை பார்த்து சந்தோஷப்படக்கூடியவர்களாக மாறக்கூடாது. சில நேரம் எங்களை விட நல்லவர்கள் இருப்பார், எங்களை விட அல்லாஹ் சந்தோஷப்படுத்தக்கூடியவர்கள் இருந்திருப்பார், எங்களை விட சதகால கூடுதலாக கொடுக்கக்கூடியவர்கள் இருந்திருப்பார். இன்றைக்கு கூட ஞாபகம் 2015 தற்காட்டோனுக்கு அடிச்சான். தற்காட்டோனுக்கு அடிச்சு கனிமான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மக்களுடைய நிலைமை அல்லோட கல்வலை பட்டுக் கொண்டிருக்கிற நேரம், உணவுப் பொருட்கள்
நாங்க நல்ல விஷயங்களை புகழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவங்கள பாவத்தின் காரணமாக அல்லது அவங்கள ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக இல்ல, இது அல்லாஹ்வுடைய சுன்னத். ஒரு பெரும் பாவத்தால கூட்டாக செய்யக்கூடிய பெரும் பாவத்தாலையும் இந்த மாதிரி நிலைமை ஏற்படலாம். சின்ன பாவங்களை தொடர்ச்சியாக செய்யறதுனால இந்த பாவங்கள் ஏற்படலாம். அனாச்சாரமான பாவங்கள், விபச்சாரம் கூடுதலா போகுது, உறவினை சேர்க்கை, ஆண்கள் ஆண்கள், பெண்கள் பெண்கள், அனாச்சாரங்கள் கூடுதலாக போகுது, தேவையில்லாத விஷயங்கள் கூடுதலாக போகுது. இந்த மாதிரியான நிலைமைகளாலே ஏற்படலாம். அல்லது மூமின்களை சோதிக்கிறதுக்கும் ஏற்படலாம். நேற்று போயிடாத்து ஒருத்தர் அழகான ஒரு காட்சியை காட்டினார் போன்ல. அது என்னன்னா, பலஸ்தீன்ல காசால கான் யூனிஸ் என்ற ஒரு பகுதி, அதுல முக்காவாசி முஜாஹிதீன்கள்ல குர்ஆன பாடமாக்கியவர்கள் தான் கூட, குர்ஆன சுமந்தவர்கள் தான் கூட. அந்த மக்களுக்கு எல்லாத்தையும் விட குர்ஆனுக்கு முன்னுரிமை. அதனால அவங்க உள்ளத்தில சரியான தைரியம், ஜிஹாதுக்கு முன்னுரிமை, அல்லாஹ் ரசூலை தவிர யாருக்கும் பயப்பட மாட்டான். அந்த மக்கள் முக்காவாசி பேர் ஆண்கள்ல பெண்கள்ல குர்ஆன் சுமந்தவங்க இறைவேக்கி குர்ஆன் ஓதுறதுல அவங்க பங்கர்கள்ல ஈடுபடுவான். பகல் காலத்துல நோம்ப பிடிச்சு கொண்டு ஜிஹாதில் ஈடுபடுவான். நல்ல மக்கள் ஏற்பட்ட பிரச்சனையில நல்ல மக்கள் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சூழலை பாதுகாக்க வேண்டும், பொதுவான சூழலை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய சோதனை வந்தால் நீங்காதே. உடனடியாக செஞ்சாங்கடா, எல்லா வீடுகளையும் வைத்து தஸ்கீர் பண்ணி உண்மையில்லாத வாப்பில்லாத பிள்ளைகள், குடும்பங்கள் இல்லாத எத்தனையோ பிள்ளைகள், கிட்டத்தட்ட 100 பொம்பளை பிள்ளைகள், இவங்களை தஸ்கீர் பண்ணி அந்தந்த வயசுல உள்ளவர்களை ஆண்களையும் தஸ்கீர் பண்ணி கூட்டு திருமணம் அழகாக நடந்துச்சு. கான் யூனிஸ்ல அருமையானவர்களே, இதுதான் அன்பு நபி காட்டி தந்த ஆத்மீகம், அன்பு நபி காட்டி தந்த சூழலை பாதுகாக்கிற திட்டம், அன்பு நபி காட்டி தந்த அனாச்சாரங்களை இல்லாமாக்கிற விகல்ப. ஒரு மனிதன் செய்கிற பெரும் பாவங்களாலேயும் கூட்டாக செய்து நடக்கும், சின்ன பாவங்கள் கூட்டிட்டாலும் நடக்கும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாற்றமாக அனாச்சாரங்கள் உருவாகிற நேரம் அல்லாஹ்வுடைய ரோஷம் கூடும். ஒரு நாள் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சஹாபாக்கிட்ட சொல்றான், இந்த பொம்பளையோட வேறொரு அந்நிய ஆண் ரூம்ல இருக்க கண்டால் இந்த வாள் பேசும். வாளால முதலாவது அவரை கொள்ளுவது, அதுக்கு பிறகு அடுத்த விஷயம். சஹாபாக்கள் இந்த பாவத்தின சாதிக்கு இவனது ரோஷமா, இந்த பாவத்தின சாதிக்கு இவனது ரோஷமா, எங்களுக்கு ரோஷம் இல்ல போயிட்டு. முந்தைய ஒரு காலம் கௌரவத்திலே சூழல், ஈமானுடைய சூழல், உலகாக்கள் மீன்பாக தெளிவா பேசுவார். பொம்பளைகள் பார்த்தா, இப்ப பொம்பளைகள் பார்த்தா பாதுகாப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. பொம்பளைகளுடைய உடுப்பு வேற வேற நிறமாக மாறிக்கொண்டிருக்கிறது. பொம்பளைகளுடைய உடுப்பு இறுக்கமா மாறிக்கொண்டிருக்கிறது. சர்வ சாதாரண கனிமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குறைக்கு பேசல, குறை சொல்றது எங்க அகராதியிலே இல்ல. ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்றது தொட்டு காட்டுறதுக்காக, விழுப்புக்காக. அதனால சும்மால 40 நிமிஷம் பேசினத விலங்கெடுத்து நடந்து கொண்டா சரி. ஒரு விஷயம் ஒரு நிமிஷம் மட்டும் பேசினத மட்டும் தலையில் எடுத்துக்கொள்ளாதோ. மொத்தமா பேசின விஷயங்கள் சிந்திங்க. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் இன்றைக்கு நேர்மையாக மாறிச்சு. சஹாபாக்கள் ஸஅத் இப்னு முஆத் பெண்களுடைய விஷயத்துல இவ்வளவு ரோஷமா, பாவத்தில இவ்வளவு ரோஷமா, ஹராம் என்று வாழவேன் இவ்வளவு ரோஷமா. அல்லாஹ்வுடைய நபிக்கு கேள்விப்பட்டுச்சு, சொன்னாங்க, ஸஅத் இப்னு முஆத் பாவத்தில இவ்வளவு ரோஷம் என்றா அதை விட ஸஅத் விட நான் ரோஷக்காரன் இல்லை. பாவத்துடைய விஷயத்தில, ஹராத்துடைய விஷயத்தில நான் ரோஷக்காரன். என்ன விலல்லாஹு
கிராமன் காத்துவீருக்கு எழுதையெல்லாம் பயிற்சி எல்லாத்தையும் எழுதையிலும் சும்மா பேச்சுக்கு சொல்ற அப்படி நிரம்பி விழுந்து அவர்களுக்கு எழுத இல்லாம போனாலும் எல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிற ஹராத்த பாவத்தை என்னென்ன அநியாயங்கள் நடக்குது என்னென்ன அனாச்சாரங்கள் நடக்குது அல்லாஹ் எதை இஸ்லாத்தை என்ன அஹ்காமாத்தை எங்களுக்கு தந்தோ எடுத்து நடங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு மாற்றமாக என்னென்ன நடக்குது எல்லாம் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்குது. அதனால அருமையான சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் துவால விளைய வேண்டும், தொழுகையில விளைய வேண்டும், சதகால விளைய வேண்டும், நல்ல அமல்கள் விளைய வேண்டும். ஹராம் ஹலால்ல எங்களுக்கு முடியுமான அளவுக்கு ரொம்ப பேரிடலாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நாங்க துவா செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய சோதனை எதை வச்சு எந்த நேரத்தில் இறங்கும்னு தெரியா. சுனாமி வந்துச்சு, சில பேர் பேசினாங்க கழுத்தரை அல்லாஹ் பாதுகாத்தார். இதால கொஞ்சம் பேர் ஈமான பலகீனர், ஆத்தார பாதுகாத்தார், ஆத்தார பாதுகாத்தார். அந்த மூக்குவாரத்தை வெட்டாமல் இருந்ததினால அல்லாஹ் பாதுகாத்தார். இப்ப வீட்டு பாருங்க, மூக்குவாரத்தை வெட்டி இப்ப வீட்டு பாருங்க கனிமா நல்லா அப்படி நல்லடியார்களே, மேலான வாரத மூக்குவாரத்தை வெட்டிட்டு கடலுக்கு அனுப்பினா ரிவர்ஸ் கடல் நீந்து வந்தா எங்க போற, கடலிலேந்து வந்தால் எங்க போறேன்னு பாருங்க. அதனால ஆணைகளை பாதுகாத்துச்சு, மூத்துவாரணைகளை பாதுகாத்துச்சு, அதிகளை பாதுகாத்துச்சு அல்ல. அருமையானவர்களே, அல்லாஹ் ஏதோ ஒரு நன்மையை வச்சு அல்லாஹ் பாதுகாக்கிறார். இந்த மதரசாக்கள் உகரமாய் நிலமாய் இல்ல, 3 அறைக்கு எழும்புறாங்க. எழும்பி இந்த சின்ன பிள்ளைங்க குர்ஆன் ஓதுறாங்க, துஆ செய்றாங்க, தஹஜ்ஜத் தொழுறாங்க, இஸ்திக்பார் செய்றாங்க. அந்த உஸ்தாமார் அவர்களுக்கு வழிகாட்டுறாங்க. இதெல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறார். இதுகளை வச்சுதான் அருமையானவர்களே, ஒரு ஊருக்கு அல்லாஹ் பாதுகாப்பு கொடுக்கிறது, செழிப்ப செஞ்சரிப்ப எல்லாத்தையும் கொடுக்கிறது. அதனால அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்தில இப்படித்தான் அல்லாஹ் எழுதுகிறது நடக்கும், எல்லாம் எழுதுகிறது நடந்து கொண்டு இருக்கும், இதுக்கு பின்னாலே நடக்கும். ஆனா எல்லாத்துக்கும் மத்தியில அருமையானவர்களே, நாங்க பொறுமையோடு இருக்கிறது, நன்மைகளை கொண்டு அல்லாஹ்விடத்துல அதிகமாக துஆ செய்யறது. இந்த மாதிரியான எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய நாட்டு மக்கள், முஸ்லிம்கள் மட்டுமல்ல, எல்லா எங்கள் நாட்டு மக்கள், எல்லா மக்களும் அல்லாஹ்வுடைய மக்ளூக் மனிதாபிமானம் என்ற ரீதியில எங்கள்கிற பணத்தால, எங்கள்கிற அறிவு ஆற்றலால, எங்கள்கிற கொடியால எங்களுக்கு என்னென்ன நினைவத்துக்களை தந்தோம் அது ரகசியமாக இஹ்லாஸோட அல்லது ரகசியமாக FB-ல போடாம அதுல இதுல போட்டுக்கொள்ளாம அவங்களோட மனசுகளை நோவிக்காம ஏழை அளவு இஹ்லாஸை பாதுகாத்துக் கொண்டு சொல்லி காட்டிடாம மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்லவர்களாக இருந்தால் இந்த கொடர், இந்த அஹ்லாக் நாளைக்கு மறுமையில மீசான் தராசியில ரொம்ப கனமாக இருக்கும். கடைசியாக ஒரு சுருக்கமான சம்பவத்தை சொல்லி முடிச்சுக் கொள்வேன். ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சையதுல் அவுலியா, அவுலியாக்களுடைய தலைவர் என்று சொல்லக்கூடியவங்க, ஈமான்ல ரொம்ப நிரப்பமானவங்க. இவங்க ஹிலாபத்துக்கு வந்து ஒரு கிழமை 2 கிழமை ஆகுது. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுபஹுக்கு பின்னால் ஹலீஃபாவாக இருக்கிறார். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எங்கே இருந்து, ஆனா ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுவிக்கிறாங்க. தொழுவிச்சதுக்கு பின்னால் ஆளை காணோம், ஆள் இல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறாங்க, இதே வாப்பா ஹலீஃபாவாக இருக்கிறாரு, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, அந்த விஷயங்களை மசூரா பண்ண வேண்டும், அவைகளை நாங்க ஆலோசிக்க வேண்டும், அதுக்கு தீர்வு காணணும். இவர் பார்த்தா சபுதுக்கே என்ன செய்யறாரு, அப்படியே பேசிக்கிறாரு. யோசித்தாங்க எங்க போறேன்னு முதலாவது அறிவிச்சாங்க. வீட்டுக்கு போய் அந்த பொட்டனையை தூக்கினாங்க, உடுப்பை பேக தூக்கினாங்க. டெய்லி இதான் நடக்குது. கேட்டாங்க எங்க போறீங்க? இல்ல பஜாருக்கு போறேன். ஏன் பஜாருக்கு போறீங்க? வியாபாரம் செய்ய போறேன். நீங்க வியாபாரத்துக்கு போனா இந்த விஷயங்கள் தான் பார்க்கிறேன். உமர் கொஞ்சம் நில்லுங்க, நான் எல்லா விஷயத்தையும் பார்க்கிறேன். ஆனா எங்க ரோலாவுக்கு ஹலாலா
ஒரு நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மூத்த சஹாபாக்களோட மசூரா பண்ணி அவங்களை கொஞ்சம் நிப்பாட்டி பைத்துல் மாலாக ஒரு அளவு கொடுத்தாங்க. அதையும் மிஞ்ச வச்சு பைத்துல் மாலுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு போட்டுட்டான். இப்படி இருக்கிற நேரம் மருக அபூபக்கர் ரலியல்லாஹு காணல சுபக்கு பின்னால. இப்ப பலவு பண்ணினாங்க எங்க போறேன். மதீனால இருந்து தூரம் 4 கிலோமீட்டர். அந்த காலத்துல ஒரு கிராமம் ஆதியாண்டு ஒரு கிராமம். அந்த கிராமத்துல சின்ன குடிசைகள் இருக்கிற வாழ்ற வீடு மக்கள் ஏழைகள். அந்த ஒரு வீட்டுக்குள்ள போனாங்க. கொஞ்ச நேரம் நின்றாங்க, திரும்பி வந்துட்டான். அதில் உமர் ரலியல்லாஹு ஃபாலோ பண்ணினாங்க. ஒரு பெரிய பாறாங்கல்லுக்கு கீழே நின்று அதுக்கு பிறகு அந்த வீட்டுக்குள்ள போனாங்க. சலாம் சொல்லி கொண்டு அங்கே ஒரு வயசாளி இருந்தான். சலாத்துக்கு பதில் கிடைச்சிச்சு. சொன்னாங்க, இப்ப வந்தவர் யாரு என்று கேட்டா, யாரி மண்புவ, அவர் யாருன்னு தெரியா? ஒரு நல்ல ஒரு மனிதர். எத்தனை நாட்களா வாராரு? இத்தனை நாட்களாக வாராரு. இவங்க யாரு? இதெல்லாம் என்ன சின்ன பிள்ளைக, ஏன் மகந்த பிள்ளைக. மகன் ஜிஹாதுல மௌத்தாகிட்டாரு. என் மருமகள் நோயில வபாத்தாயிட்டாங்க. இந்த 3 நாள் குழந்தைகளை நான் பார்க்க வேண்டும். எனக்கு பார்க்கையெல்லாம் கண்ணும் தெரியாது. எனக்கு என் வேலைகளை செஞ்சு கொள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மனிதர் வாராரு, வந்து என்ன செய்கிறாரு? ஊட்ட கூட்டி தாராரு. அது மட்டுமல்ல, என் பிள்ளைகளை குளிப்பாட்டி விட்டுறாரு. என் பிள்ளைகள துணிமணிகளையும் அவசரமா கழுவி தாராரு. ஒட்டகத்துல பாலை எடுத்து தாராரு. ரொட்டியை நான் சுடுறதுக்காக மாவை பிசைத்து தாராரு. நான் ரொட்டி சுடுறேன். போற நேரத்துல எனக்கு எவ்வளவு தேவையோ அந்த தீனார கொடுத்துட்டு போறாரு என்று சொன்னதும் அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணால கண்ணீர் வருது. ஒரு ஹலீஃபா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தந்த 3 நாள் கடன் தந்த முழு குடும்பத்தையும் தீனுக்காக செலவச்சவர். மௌத்து வரையில மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருந்தார். அந்த ஈமான், அந்த அஹ்லாக் உள்ளவர்களாக இருந்தார். ஹஜ்ரத் உமர் கண்ணால கண்ணீர் வருது. அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து அவங்க படிச்சது அல்லாஹ்வுடைய நபிட்ட. ஹஜ்ரத் அபூபக்கர் இருந்து ஹஜ்ரத் உமர் படிச்சான். உமர்ட்ட இருந்து ஏனைய சஹாபாக்கள் படிச்சான். சஹாபாக்கள் இருந்து தாபீகள் படிச்சாங்க. தாபீகள் இருந்து தாபீகள் படிச்சாங்க. வாழையடி வாழையாக நாங்க படிச்சிருக்கிறோம். இது மௌத்து வரையில இந்த சில்சிலா முஸ்லீம்களாக போக வேண்டும். மற்றவர்களை எங்களை விட முன்னுரிமை கொடுத்து காக்கக்கூடியவர்களாக, உதவி செய்யக்கூடியவர்களாக, அவர்களுடைய விஷயத்திலே நாங்க பங்குபடக்கூடியவர்களாக, இது எங்கட சமூகத்தில முஸ்லீம்களுடைய ரத்தத்தில் உண்டு, முஸ்லீம்களுடைய அஹ்லாக்ல உண்டு, முஸ்லீம்களுடைய ஈமான்ல உண்டு. இன்ஷா அல்லாஹ் இதற்குரிய கூலிய முழுமையாக மறுமையில எதிர்பார்க்கிறோம். வல்ல ரஹ்மான் எங்கள் அனைவர்களையும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக நல்ல விஷயங்களுக்காக கபூல் செய்வானாக. யாரே எங்கள் பாவங்களை மன்னிச்சிரியாங்களா? பூரா முஸ்லீம்களுடைய பாவங்களையும் மன்னிச்சிரியாங்களா? ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனைகளை உயர்த்திருக்கிறார்களா? நல்ல மக்கள் யாருலா? குடும்பங்களை இழந்தாங்க, பெற்றோர்களை இழந்தாங்க, மனை மக்களை இழந்திருக்கிறாங்க, சொத்துக்களை இழந்திருக்கிறாங்க. யாருலா எங்களுக்கு நல்லவங்கிறியாங்களா? அவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை நசீபாக்கிறியாங்களா? மற்றவர்களுக்கு பொறுமையை நசீபாக்கிறியாங்களா? எங்களுக்கும் பொறுமையை நசீபாக்கிறியாங்களா? நல்ல மௌத்த நசீபாக்கிறியாங்களா? எங்கள் பெற்றோர்கள், மனை மக்கள், எங்கள் குடும்பத்தினர்கள், எங்கள் ஊர்வாசிகள் யாருலா எல்லா மக்களுக்கும் நல்ல மௌத்த நசீபாக்கிறியாங்களா? நாளைக்கு மறுமையில ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நசீபாக்கிறியாங்களா? ஆகிய தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்பிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன ஸய்யிதனா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத். அம்மா பஅத் ஃபயா இபாதல்லாஹ் உஸீக்கும் பினஃஸி அவ்வலன் பிதக்வல்லாஹ். فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم